அகாலிதள் தலைவர் மீது நடந்த துப்பாக்கிச்சூடு. பொற்கோவில் வாசலில் ஈட்டியுடன் நின்றது ஏன்? விசாரணையில் தெரிய வந்த உண்மை. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பொற்கோவில் வாயிலில் வெளியே நாற்காலியில் அமர்ந்திருந்த சிரோன்மணி அகாலிதள் தலைவர் சுக்பீர் சிங் பாதல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமிர்தசரஸ் பொற்கோவிலில் சீக்கிய மதம் தமக்கு அளித்த தண்டனையை நிறைவேற்ற வகையில் ஈட்டியுடன் சுக்பீர் சிங் பாதல் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போது இன்று காலை இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றிருக்கு. இதனைத் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை சுக்பீர் சிங் பாதலுடைய ஆதரவாளர்கள் சுற்றி வளைச்சிருக்காங்க. இதனால பஞ்சாப் பொற்கோவில் வாசல்ல ஒரு பதற்றமான சூழல் நிலவி வந்தது. பஞ்சாப் மாநிலத்தில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக சிரோமணி அகாலிதளம் இருந்து வருது. சிரோமணி அகாலிதளம் ஆட்சியில துணை முதலமைச்சரா பதவி வகிச்சவர் சுக்பீர் சிங் பாதல். அகாலிதளத்தினுடைய ஆட்சியில தேரா சச்சா சவுதா அமைப்பினுடைய தலைவர் குர்மீத் ராம் ரஹீம் சீக்கிய மதத்தை அவமதித்ததாக கூறப்பட்டது. இந்த விவகாரத்தில் குர்மீத் ராம் ரஹீம்க்கு மன்னிப்பும் வழங்கியது அகாலிதளம் ஆட்சி. ஆனால் குர்மீத் ராம் ரஹீம்க்கு தண்டனை தராதது ஏன் அப்படிங்கிறது தொடர்பாக சீக்கிய மதத்தினுடைய உயர்நிலை அமைப்பான அகாலிதத் விசாரணையுமே நடத்தி வந்தது. இந்த விசாரணையுடைய முடிவில் அகாலிதள் தலைவர்களான பிரகாஷ் சிங் பாதல், சுக்பீர் சிங் பாதல் உள்ளிட்ட பலருமே குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. சீக்கிய மதத்தில் தண்டனையை நிறைவேற்ற பஞ்சாப் அமிர்தசரஸ் பொற்கோவிலில் பாத்திரங்களை கழுவுவது, காலணிகளை துடைக்கிறது, காவல் காக்கிறது உள்ளிட்ட பணிகள் தண்டனையா வழங்கப்படும். இதுல பிரகாஷ் சிங் பாதல் மறைந்து விட்டார் அப்படிங்கிறதால அவருடைய மகன் சுக்பீர் சிங் பாதலுக்கு பொற்கோவில் காவலராக பணிபுரியணும், அதே போல அங்க இருக்கிற பாத்திரங்களை கழுவணும் அப்படின்னு சொல்லி தண்டனையுமே விதிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு பொற்கோவிலுக்கு சென்ற சுக்பீர் சிங் பாதல் ஈட்டியுடன் காவல் பணியில ஈடுபட்டு வந்தார். சுக்பீர் சிங் காலில் முறிவு ஏற்பட்டிருந்ததால சக்கர நாற்காலியில் அமர்ந்து காவல் பணியில அவர் ஈடுபட்டு வந்தார். அப்போதும் அவருடைய ஆதரவாளர்கள் அவரோட உடன் இருந்தாங்க. இந்த நிலையில இன்று காலை பஞ்சாப் பொற்கோவில் வாசல்ல சுக்பீர் சிங் பாதல் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி ஈட்டியை கையில வச்சிருந்தபடி காவல் பணியில ஈடுபட்டு வந்தாரு. அப்போது அங்கு வந்த சீக்கியர் ஒருவர் பொற்கோவிலுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்னதாக தாம் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்து சுக்பீர் சிங் பாதலை நோக்கி சுடத் தொடங்கினார். இதுதாங்க பரபரப்பா நடந்த ஒரு விஷயம். இதனால அதிர்ச்சி அடைந்த சுக்பீர் சிங் பாதலினுடைய ஆதரவாளர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை சுற்றி வளைத்து தாக்கி பிடித்துட்டாங்க. இந்த சம்பவத்தால பொற்கோவில் வளாகமே பெரிய அதிர்ச்சியில உறைந்து போனது. இதனால தொடர்ந்து அங்கு பதற்றமும் நிலவி வருது. இந்த நிலையில அந்த நபர் யார், அவர் எதற்காக சுக்பீர் சிங் பாதலை நோக்கி சுடத் தொடங்கினார் அப்படிங்கிற தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருது.